தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டருக்கு 22 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. தொழில்துறை எரிபொருள் விலையை உயர்த்துவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 109.56 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டருக்கு 21 ரூபாய் 92 காசுகள் உயர்ந்து 109 ரூபாய் 56 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தொழில்துறை எரிபொருள் விலையை உயர்த்துவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டருக்கு 22 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே 87 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்பனையான தொழில்துறை எரிபொருள் தற்பொழுது 109 ரூபாய் 59 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. இந்தியன் ஆயில் நிறுவனம் தொழில்துறை எரிபொருள் விலையை உயர்த்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 22 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? கார்த்திக், அதாவது கண்டிப்பா நமக்கு தெரியும், இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போரானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஹர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் இந்த கப்பல் போக்குவரத்து பெரிதமாக தடைப்பட்டிருக்கின்றது. உலக அளவில் இந்த கச்சா எண்ணெயினுடைய ஏற்றுமதி சுமார் 20 முதல் 25% இந்த பாதையில வரக்கூடிய நிலையில இந்த போக்குவரத்தானது தடைப்பட்டதன் காரணமாக இந்த பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில சுமார் 85 முதல் 90% இறக்குமதி செய்கிறது. இதில் இந்த பெரும் பகுதி மத்திய கிழக்கிலிருந்து, அதாவது ஈரான், சவுதி, ஈராக் போன்ற அந்த பகுதியிலிருந்து வாங்கப்படுவதன் காரணமாக இந்த போக்குவரத்தானது தடைப்பட்டதன் காரணமாக எரிபொருள் இந்த பிரச்சனையானது உலக அளவில் பெரும் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாகவும் அதே போல மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. குறிப்பாக பெட்ரோல், டீசல் விலை இதுவரை உயர்த்தப்படவில்லை என மத்திய அரசு தெரிவித்திருந்தாலும் போதுமான அந்த கையிருப்பில் இருப்பதாக தொடர்ந்து மத்திய அரசு இந்த தங்கள் தரப்பு அந்த நடவடிக்கைகளை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பொதுமக்கள் அறியப்படுத்தும் விதம் கூறி வரும் நிலையில இந்த தொழில்துறை எரிபொருள் விலை தற்போது அதிரடியாக உயர்ந்திருக்கின்றது. குறிப்பாக லிட்டருக்கு ரூபாய் 22 அதிகரித்து 109.56 தற்போது அந்த விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய எண்ணெய் நிறுவனம் இந்த தொழில்துறை பயன்படுத்தப்படும் எரிபொருள் விலையை லிட்டருக்கு சுமார் 21 முதல் 21.92 வரை அதிரடியாக உயர்த்தியிருக்கின்றது. இந்த தகவலை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். அதே போல விலை மாற்றத்தின் விவரங்கள் பழைய விலை பார்த்தோம் என்றால் 87.67 லிட்டருக்காக இருந்த நிலையில தற்போது இந்த புதிய விலை 109.59 ரூபாயாக தற்போது லிட்டருக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சுமார் 25% இந்த விலையானது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தொழில் துறை ரீதியாக எரிபொருளுடைய அந்த கட்டுப்பாடு தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள், அந்த தட்டுப்பாடை தவிர்க்கும் விதமாக நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்கப்பட்டு வருவதாக கூறி வரக்கூடிய நிலையில தற்போது இந்த விலை உயர்வானது வெளியாகி இருக்கிறது. கார்த்திகா, ராஜு, இந்த தொழில்துறை எரிபொருள் விலை கிட்டத்தட்ட 22 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதனால் பல துறைகள் பாதிக்கப்படுகிறது. கனரக தொழில்கள், மின் உற்பத்தி, பதப்படுத்தும் தொழில்களுக்கெல்லாம் இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக இங்கு பல்வேறு தொழில்துறைகள்ல நீங்கள் குறிப்பிட்ட பல்வேறு இந்த துறைகளையும் இந்த எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படும் நிலையில இந்த விலை உயர்வு மேலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது நிலவுகிறது. இதனுடைய அச்சம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த போர் காரணமாக
அந்த போக்குவரத்து தற்போது இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே சிலிண்டர் விலைகளுடைய அந்த விலைகள் வந்துட்டு உயர்த்தப்பட்டிருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக பல்வேறு நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் வந்துட்டு பொதுமக்கள் ஒரு ஆப்ஷத்துடன் முன்னதாகவே தங்கள் அந்த எரிபொருட்களை சேகரித்து வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, எரிபொருள் கிடைக்காத ஒரு சூழல்ல உணவகங்கள் வந்துட்டு மூடப்பட்டிருந்தது. அதே போல பல்வேறு துறைகள் வந்துட்டு எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய துறைகள் வந்துட்டு தங்கள் அந்த தொழில் ரீதியாக பெரும் பாதிப்பை வந்துட்டு சந்தித்து வரக்கூடிய நிலையில அதனை கட்டுப்படுத்துவதற்காக நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தாலும் இது போன்ற அவ்வப்போது இந்த விலை உயர்வானது மேலும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. மத்திய அரசு இது தொடர்பான ஒரு விளக்கத்தை வந்துட்டு அளிப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். சத்தியம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டருக்கு 22 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்து 109 ரூபாய் 56 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது. இதனால் கனரக தொழில்கள், மின் உற்பத்தி, பதப்படுத்தும் தொழில்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எஃகு, சிமெண்ட் ஆலைகள், ரசாயன ஆலைகளுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உணவு பதப்படுத்தும் தொழிலும் பாதிக்கும் என்பதால் விலைவாசி உயர வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாய்லர்கள், உலைகள், சூளைகளும் தொழில்துறை எரிபொருளைத்தான் பயன்படுத்துகின்றன என்ற நிலையில் தொழில்துறை எரிபொருளினுடைய விலை லிட்டருக்கு 21 ரூபாய் 92 காசுகள் உயர்ந்திருக்கிறது. தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டருக்கு 21 ரூபாய் 92 காசுகள் உயர்ந்து 109 ரூபாய் 56 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு துறைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எஃகு, சிமெண்ட் ஆலைகள், ரசாயன ஆலைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் தொழில்துறை எரிபொருள் விலையும் உயர்ந்து அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ரூபாய் 67 காசுகளாக இருந்த தொழில்துறை எரிபொருள் விலை இன்று 109 ரூபாய் 56 காசுகளாக உள்ளது. தொழில்துறை எரிபொருள் விலையை உயர்த்துவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே பிரீமியம் பெட்ரோல் விலை 2 ரூபாய் உயர்ந்திருக்கும் நிலையில் தொழில்துறை எரிபொருள் விலையும் லிட்டருக்கு 21 ரூபாய் 92 காசுகள் உயர்ந்திருக்கிறது. தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டருக்கு 22 ரூபாய் உயர்வு. பதப்படுத்தும் தொழில்கள் பாதிக்கப்படும் அபாயம். பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்ந்த நிலையில் அடுத்த அதிர்ச்சி. தொழில்துறை எரிபொருள் விலை லிட்டர் 109 ரூபாய் 56 காசுகளுக்கு விற்பனை.
இது குறித்து பேசுவதற்காக தொழில்துறை நிபுணர் கணபதி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொழில்துறை எரிபொருளுடைய விலை 109 ரூபாய் 56 காசுகளுக்கு இன்றிலிருந்து விற்பனையாகும். அது இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது. 22 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தொழில்துறை எரிபொருள் விலை உயர்வால எந்தெந்த துறைகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படும்? அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும்? இது எதிர்பார்த்ததுதான். இது அதிர்ச்சி கொடுக்கிற செய்தி இல்ல. இன்க்ரீஸும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கல. எவ்வளவு தூரம் கவர்மெண்டால அப்சார்ப் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. இது எல்லா செக்டர்ஸையும் அஃபெக்ட் ஆகும். இது எதிர்பார்த்ததுதான். அதை வேற தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால பண்ணியிருக்காங்க. இது அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகும். இந்த பிரைஸை கன்சியூமருக்கு தான் பாஸ் ஆன் பண்ணுவாங்க. இதனால கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். இது தவிர்க்க முடியாத நிலையில தான் பண்ணியிருக்காங்க. ஆல் செக்டர்ஸ் வில் பி அஃபெக்டட். இது எதிர்பார்த்ததுதான். ஏற்கனவே பிரீமியம் பெட்ரோல் விலை 2 ரூபாய் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்பொழுது தொழில்துறை எரிபொருள் விலையும் உயர்ந்திருக்கிறது. அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்கணும் தொடர்ந்து விலை உயர்வை கட்டுப்படுத்த? இது 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 அரசு கையிலயும் இல்லை, நம்ம கையிலயும் இல்லை. இது இந்த வார்னால வந்த சூழ்நிலைனால இது சந்தர்ப்பம் இருக்கிறது. இது இன்னும் ஒரு 2 வாரத்திற்கு நிக்கலைனாக்க, போர் நிற்கலை என்றால் இது மேலும் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்ல, அவைலபிலிட்டியும் குறையும். ஸோ அதனால வி ஆர் இன் அ வெரி டிஃபிகல்ட் பொசிஷன். என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. இதற்கு பட் முந்தைய ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி 35 to 40 days ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்கு நமக்கு. அந்த பட் சில கண்ட்ரிலாம் 200 நாள், இந்தோனேஷியா மாதிரி சில கண்ட்ரிலாம் 200 நாள் மேலேயே வச்சிருக்காங்க. நமக்கு மினிமம் 50-60 டேஸ்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் வரணும். அது மட்டும் இல்லை, நம்ம கவர்மெண்ட் இதையும் கன்சம்ஷனையும் பாடு பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு விலையை உயர்த்தியே ஆகணும் ஷார்ட் டேர்ம்ல. ஒட்டுமொத்தமாக நிறைய தொழில் துறைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து இன்னும் என்னென்ன துறைகள்ல இத சமாளிக்க முடியும்னு இருக்கு? இது ஒன்னும் சமாளிக்க முடியும் பாத்தீங்கன்னாக்க, நம்ம இது கன்சம்ஷனை தான் குறைக்கணும். இது தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ். இது அதனால இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கு. இதற்கு மேற்கொண்டு வேற ஒன்றும் வேடிக்கையும் எடுக்க முடியாது. கன்சம்ஷனை தான் நம்ம குறைக்கணும். அதனால பிரைசஸ் ஜாஸ்தி ஆகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும். நான் சொல்றது போல இது அவைலபிலிட்டியே இல்லைன்ற போது நம்ம எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அவைலபிலிட்டி ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. எனக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் மூடினால கவர்மெண்ட் மற்ற ஏரியாலேருந்து எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது சப்ளை ஆர்டர் பண்ணி கப்பல்ல ஏற்றி நமக்கு வர்றதுக்கு இன்னொரு 40-50 நாள் ஆகும் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதனால இப்போ ஷார்ட் டேர்ம்ல இந்த ஒரு பிரச்சனை தான் தீரும். இது எதிர்பார்த்தது இல்லை. பட் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஆனாலும் கன்சம்ஷனை கட்டுப்பாடு செய்ய வேண்டும். நன்றி திரு கணபதி. இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.